இது பாருங்க ஆப்பிள் மரம். இது ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. நாங்க பறிச்சு சாப்பிட்டோம். இப்பதான் மரம் கொஞ்சமா முத்திட்டு வருது. ஆனா இளம் மரத்திலேயே நல்ல ஆப்பிள், கிரீன் ஆப்பிள் வந்தது. ரொம்ப நல்லா இருந்தது, டேஸ்டா இருந்தது. இன்னொரு அதிசயத்தை காமிக்கிறீங்க வாங்க. இங்க பாருங்க சாத்துக்குடி தெரியுதா உங்களுக்கு? இது வந்து டிராகன் ஃப்ரூட். இது பறிச்சு சாப்பிட்டோம் நாங்க. ஆனா சம்மர்ல சூப்பரா இருக்கும் டிராகன். ரொம்ப டேஸ்ட்டுங்க இந்த பழம். அதான் நாங்க கடைகள்ல ரெகுலரா வாங்கி சாப்பிட்டுருக்கோம்ல, அதனால நான் சொல்றேன். இது வந்து நல்லா சவச்சவச்சவச்சான்னு இருக்கும். சாப்பிட்டு கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா நல்லா செவப்பா இருக்கும். நாங்கள் தர்பூசணி எல்லாம் போட்டிருக்கோங்க. தர்பூசணி அப்படி தர்பூசணின்ற சீசன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொட்டை மாடியில் வெயில்ல தான் வரும் இல்லையா? அது நாங்கள் தரையில அப்படி ஓரத்தில் விட்டுருவோம். அந்த நிழல் இருக்கு இல்லையா, அப்படி விட்டுட்டோம்னா அந்த நிழல்லையே நல்லா காய்க்கும். இது பார்த்தீங்கன்னா லிச்சி சாப்பிடுவோம் இல்லையா, நல்லா டேஸ்டாக இருக்கும். அது எனக்கு என்ன ஹேபிட்னா, எந்த பழமும் வந்ததுன்னா வீட்டில் அது முளைக்கல அதை பற்றி நான் கவலையே பட மாட்டேன். விதையை கொண்டாந்து தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன் நான். வந்தா சந்தோஷம், ஆனால் நீ வருவேன்ற ஒரு நம்பிக்கையில் நான் வைக்கிறேன், மண்ணில் புதைச்சி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வைப்பேன். இந்த கிளைமேட்டுக்கு, இந்த வெயிலுக்கு அதுவும் மொட்டை மாடியில் லிச்சி வரவே ஒரு இலை கூட வராது. அது எனக்கு காய்க்கலன்றது வந்து அடுத்த இது. ஆனா நாம வெற்றிகரமா எப்படியோ நான் சொன்னதை கேட்டு அது வந்துருச்சு இல்ல, அது அந்த காய் வைக்கும். நிச்சயமாக நீங்க அடுத்த தடவை வந்து எடுப்பீங்க. லிச்சி இருக்குன்னு தெரிஞ்சுட்டு வருவீங்க. இது வந்து எலுமிச்சை செடி. ஒவ்வொரு எலுமிச்சம்பழம் பாருங்க, இங்க ஒண்ணே ஒண்ணு இருக்கு, ஒரு சாத்துக்குடி அளவு இருக்குங்க. இது நம்ம உங்களுக்கு வெயில் காலத்துல தான் எலுமிச்சம்பழம் சீசன் இல்லையா? இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எலுமிச்சம்பழமும் இவ்வளோ பெருசு இருக்கும். ஊறுகாய் காயும் நாங்கள் வச்சுருக்கோம், அப்புறம் இந்த ஜூஸ் காயும் வச்சுருக்கோம். இதை பாருங்க, மாதுளம்பழம் நிறைய காய்க்கும். மாதுளம்பழம் இதில் அணிலெல்லாம் வந்து விடாது. இருந்தால் கூட நாங்கள் என்ன பண்ணுவோம், பரவாயில்ல அதுவும் ஒரு ஜீவன் தானேன்னு சாப்பிட விட்டுருவோம். நாங்கள் வந்து பறிக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். இது சுண்டக்காய் வந்து அல்சருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது அன்னாசி பழம். ஏன்னா இந்த இலையை வச்சு தான் நம்ம எப்போவுமே கால்குலேட் பண்ணுவோம். இந்த இலை இருக்கு இல்லையா, அதுவே காமிச்சு கொடுத்துரும் எப்போவுமே. இந்த மண்ணுக்கடியில் இருக்கிற ஃப்ரூட்ஸ் ஆகட்டும், வெஜிடபிள்ஸ் இருக்குல்ல, அந்த இலையை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். இது வந்து எவ்வளோ பெருசு இருக்கும்னு சொல்லிட்டு இந்த இலையை வச்சு நான் சொல்கிறேன், நல்ல நீளமாக பெரிய பழமாக இருக்கும் இது. நிச்சயமா. இந்த சாம்பார்ல போடக்கூடிய விஷயங்கள் அன்றாடம் வந்து கத்திரிக்காய், இந்த பீன்ஸ், துவரங்காய், சுண்டக்காய், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் மாடியில வைக்கிறதுங்கிறது பெரிய அட்வான்டேஜா இருக்கு. எப்படி பாக்குறீங்க? ஆமாங்க, அவரைக்காய் எல்லாம் கட்டாயம் சீக்கிரம் கிளஸ்டராக வரும். அது நான் நிறைய போட்டிருந்தேன். இப்போ கொஞ்சம் ரெனோவேஷனில் இருக்கிறனால நான் கொஞ்சம் புதுசாக எதுவும் போடலை. அதனால பார்த்தீங்கன்னா அந்த கிளஸ்டராக வரக்கூடியது அந்த கொத்தரங்காய் சொல்லுவாங்க இல்லையா, கொத்தவரங்காய், அவரைக்காய், அப்புறம் பீன்ஸ். நான் இது காராமணி எக்கச்சக்கமாக வந்ததுங்க எங்கள் வீட்டில். போது என் பசங்கள்லாம் அம்மா போதுமா காராமணி, இனிமேல் வேற தான். அதாவது நிறைய ஒரு கிட்டத்தட்ட நிறைய ஈல்டு எடுத்தோங்க. அது காராமணியெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் அப்படியே படர விட்டுட்டோம். நல்லா நீளமா தொங்கும், நல்ல பெருசா தொட்டியில இவ்வளவு பெரிய காயாம்பாங்க. அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது அப்புறம் பூசணிக்காய், சொரக்காய், புடலங்காய் எல்லாமே போட்டிருந்தோம். அப்படியே ஒவ்வொன்றும் இது மேலேயே படர்ந்துருக்கும். டெரஸ் கார்டன் அப்படிங்கிற இந்த கான்செப்டை நம்ம ஃபர்ஸ்ட் சென்னையில இன்ட்ரடியூஸ் பண்ண வச்சது கண்டிப்பா ப்ராபபிளா நீங்களா தான் இருக்கணும். 26 இயர்ஸா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த டெரஸ் கார்டன் ஐடியா பத்தி சொல்லுங்க. எப்படி இது ஐடியானா, இப்போ கல்யாணம் ஆனது 26 வருஷம் சொல்றேன்ல, கல்யாணம் ஆன புதுசுல எங்க வீட்டுக்கார் ஊருக்கு போறோம். அப்போ போயிட்டு பூ கேட்கிறாரு. கல்யாணம் ஆன புதுசு, தலையில பூ இல்லாம இருக்கக்கூடாதுன்னு போய் பூ கேட்கிறாரு அவரு. அங்க கேட்கும்போது அவங்க எல்லாருமே தர மறுத்துட்டாங்க. அன்னைக்கு முகூர்த்த நாள்னு சொன்னாங்க. முகூர்த்த நாள் ஏற்கனவே பூவெல்லாம் எல்லாருக்கும் ஆர்டர் புக் ஆயிடுச்சு, அதனால தரமாட்டோம். இவர் சொல்றாரு, புதுசா வைஃபை கூட்டு வந்திருக்கேங்க, மொதல் கல்யாணம் ஆயிட்டு கூட்டு வரேன் ஊருக்கு, அதனால சும்மா இத்தினூண்டு கொடுங்க போதும், தலையில பூ இல்லாம இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி. அப்ப அவங்க மறுத்துட்டாங்க. ஒரு பூ கேட்டாலும் கிடையாது, தரல. அதனால அவருக்கு ரொம்ப மனசு வருத்தமாயிருச்சு. அப்போ வந்து அங்க ஒரு உறுதி எடுத்தாரு, இனிமே பூ கேட்டு என் மனைவிக்காக பூ கேட்டு நான் எங்கேயுமே கடையில ஏறக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு வந்தாரு. ஊர்ல இருந்து வந்த மறுநாளே அவசரமா போனாரு, என்கிட்ட கூட சொல்லல. போயிட்டு தொட்டி வாங்கிட்டு வந்தாரு, மண்ணு வாங்கிட்டு வந்தாரு, உரமண்ணு வாங்கிட்டு வந்தாரு, மல்லி செடி. எனக்கு மல்லி ரொம்ப பிடிக்கும். அதனால பார்த்தீங்கன்னா மல்லி நான் நிறைய வாங்கிட்டு வந்துட்டு வச்சுட்டாரு. இனிமே பூ நம்ம கிட்ட வந்து எல்லாரும் கேட்கட்டும்னு. நீங்க நம்ப மாட்டீங்க, நாங்க டி நகர்ல இருந்தோம். அந்த டி நகர்லிங்க 100 முழம் பூ தொட்டியில எடுத்திருக்கோம்னா நீங்க நம்புவீங்களா? அவ்வளோ பூ பூக்கும். அக்கம் பக்கம் எல்லாருக்கும் கொடுப்போம். நாங்க மீந்து போன பூ பார்த்தீங்கன்னா பூக்காரமாக்கே கொடுப்போம்.